ஸோ இப்போ வந்து நம்ம மேட்லேப் வந்து ரன் பண்ண போகிறோங்க. ஸோ மேட்லேப் ஃபைல் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ஷார்ட்கட் இருக்கும். ஸோ அதில் 18A இருந்து ஸோ அதனால் 18A நீங்கள் டபுள் கிளிக் பண்ணோன்னே ஸோ மேட்லேப் வந்து உங்களோட சிஸ்டமோட ஸ்பீட் டிபெண்ட் பண்ணி ஓப்பன் ஆகுங்க. இது ஓப்பன் ஆகணுன்னே இது முதல் ஸ்டார்டிங் விண்டோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த விண்டோவில் வந்து இது காட்டுறது மேட்லேப் வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் அந்த இது காமிக்குது, ஃபோல்டர் காமிக்குது. நீங்கள் இந்த ஃபோல்டர் வந்து மாற்றுறாங்க. ஸோ டிஏ மாற்றிட்டீங்க அப்படின்னா இதில் நிறையா ஃபைல் நான் ரன் பண்ணி பார்த்துருக்கேன், நிறையா ஃபைல் வருது. ஸோ இது டி நீங்கள் எந்த ஃபைலுமே ரன் பண்ணாலும் இந்த ஃபைல் பிளாங்காக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து நான் உங்களோட ஃபைலை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அமிச்ச ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைங்க. ஸோ அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வச்சுருக்கேன். ஸோ SIMODASCH18A அப்படின்னு நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சேவ் பண்ணும்போது ப்ராக்கெட்டோ இல்லை வந்து கடைசியில் நம்பரோ இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் எப்படி வேணால் சேவ் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம். ஆனால் ரீநேம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கக்கூடாது, கடைசியில் நம்பராக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நேம் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், 1 2 அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த ஃபைலை இந்த இடத்துல ட்ராக் பண்ணி போட போகிறேன். இப்படி ட்ராக் பண்ணும்போது காப்பின்னு காட்டுதில்ல, ஸோ ப்ளஸ் சிம்பிள் காட்டுது அப்படின்னா கரெக்டாக காப்பி பண்ணுறான்னு அர்த்தம். மைனஸ் காமிச்சா திரும்பி கரெக்டாக கொண்டு வந்து காப்பி பண்ணணும். ஸோ நான் இப்போ காப்பி பண்ணுறேன். ஏற்கனவே இந்த ஃபைல் ரன் பண்ணியிருக்கேன்னா அதனால் அது ஏற்கனவே இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது காட்டாது, ட்ராக் ஆகிடும் கரெக்டாக. ஸோ நான் எஸ் கொடுத்துட்டேன். ஸோ எஸ் கொடுத்துட்டா அந்த ஃபைல் இங்கே வந்து ஹைலைட் ஆகிருக்கு, ப்ளூ கலர் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளூ கலர் ஹைலைட் ஆனதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து ரன் ஆகுங்க. இதுவும் உங்களோட சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்து தான் ரன் ஆகும் ஆக்சுவலாக. இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஸ்கோப் எல்லாமே வந்து பிளாங்காக வருது. ஆக்சுவலாக ஸ்கோப் எல்லாமே பிளாங்காக வந்திருக்கு. இப்போ இந்த நீங்கள் மேட்லேப் 18Aல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கோப் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்கும். ஸ்கோப் 1, ஸ்கோப் 2, ஸ்கோப் 3 எந்த ஒரு வேஃபும் தெரியாது, அவுட்புட் வந்துருக்காது. ஸோ மேலே இருக்குது. ஸோ உங்களோட ஃபைல் இது இருக்குது. ஓகேவா, இந்த ஃபைல் இப்படி கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ண உங்களோட ஃபைல் வருதுங்க. ஸோ உங்கள் ஃபைலில் இந்த ரன் பட்டன் இருக்குல்ல, ஸோ ரன் இப்போ பார்த்தீங்கன்னா ரன், இந்த ரன் பட்டனை கிளிக் பண்ணணும் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ ரன் பண்ணுறேன். இதுவும் உங்களோட சிஸ்டமோட ஸ்பீட் ரேம் பொறுத்து தான் ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ கம்பைலிங் காட்டும். கம்பைலிங் காமிச்சிட்டு கீழே 0லேருந்து 100% மட்டும் ரன் ஆகுங்க. ஸோ இங்கே ரன் ஆகுது பாருங்கள். இதுவும் உங்களோட சிஸ்டமோட ரேமோட ஸ்பீடை பொறுத்து தான். ஸோ டிஸ்பிளேலாம் ரன் ஆகுது. ஸோ இப்போ ரன் ஆனோடனே நமக்கு வந்து அவுட்புட் நம்ம எங்கே செக் பண்ணுமோ அந்த அவுட்புட் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ எந்த ஸ்கோப் இப்போ நீங்கள் இப்படி கீழே வச்சு பார்த்தாலே இதுக்கு முன்னாடி ஸ்கோப்பில் அவுட்புட் தெரிஞ்சிருக்காது, பிளாங்காக வந்திருக்கும். இப்போ பாருங்கள் அவுட்புட் தெரியுது பாருங்கள். சும்மா இப்படி பண்ணுறேன், அவுட்புட் வந்து தெரியுது நம்மளுக்கு, என்னென்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியுதுல்ல. ஸோ இப்படி தாங்க நீங்கள் வந்து ரன் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து பார்த்தீங்க ரன் பண்ணும்போது ஜூம் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே ஜூம் பட்டனுக்கு ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்கள் இல்லை மவுஸை மூவ் பண்ண ஜூம் ஆகும். ஸோ மவுஸ் வச்சு நீங்கள் ஜூம் பண்ணி நீங்கள் இது பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ இதை இப்படி தான் நீங்கள் ரன் பண்ணணும்.